உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். வள்ளல் பெருமான் நவீன சித்தர்னு நமக்கு தெரியும், ஞானின்னு தெரியும், பற்றற்றவர்னு தெரியும், எல்லாவற்றையும் துறந்தவர்னு தெரியும், எந்த விதமான ஆசைக்கும் இடம் கொடுக்காதவர்னு தெரியும். ஆனால் அவரே கூட ஒரு பாட்டில் 10 கோடியை பற்றி பேசுகிறாருங்க. 10 கோடி ரூபாயை கேட்குறாரு. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குல்ல. நம்முடைய ஔவை பிராட்டி தான் ஒரு பாடலில் 4 கோடியை பற்றி பேசியிருப்பாங்க. உங்களுக்கே நன்றாக தெரியும். மதியாதார் தலைவாசல் மதித்தொரு கால் சென்று மிதியாமை கோடி பெறும் அப்படின்னு 4 வகையான கோடியை பற்றி பேசுவாங்க. அந்த ஔவையாரையே தாண்டி நிற்கிறார் நம்முடைய வள்ளல் பிரான். 10 கோடி பேசுகிறாரு. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. சரி, 10 கோடி ரூபாயை வச்சுட்டு வள்ளல் பிரான் என்ன பண்ண போகிறாராம்? அது ஒரு கேள்வி வருது இல்லை. அந்த 10 கோடியை எப்படி அவர் பெறப்போகிறார் அப்படின்னு அடுத்த கேள்வி வருது. இப்படியான பல சுவாரஸ்யமான கேள்விகளுக்கு விடையாகத்தான் அவருடைய ஒரு பாடல் அமைந்திருக்கு. பாருங்களேன் அந்த பாடலை. நாடி நின்றே நினை நான் கேட்டுக்கொள்வது நன்னும் 10 கோடி அன்றே, 1 கோடியின் 101 கூறும் அன்றே, தேடி நின்றே புதைப்போரும் தருவர் நின் சீர் நினைந்து உட்பாடி அந்தோ மனம் வாடி நின்றேன் முகம் பார்த்து அருளே. எவ்வளோ அழகாக சொல்லிட்டார் பாருங்க. நான் உங்கள்கிட்ட 10 கோடியா கேட்டேன் இல்லை, அந்த 10 கோடியை விட்டுட்டு அதில் 1 கோடியிலேருந்து ஒரு பகுதியவா நான் கேட்டேன் இல்லையே அப்படின்னு கேட்குறாருன்னா, அவர் கேட்கின்ற அந்த வேட்கையான ஒரு விஷயத்தை நிறைவு வரியில் அவர் கொடுத்துருக்காரு. அதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறாருங்கிறத திரும்பவும் நம்ம புரிஞ்சுக்கணும். அதன் மூலமாக நம்முடைய வள்ளல் பிரானோட பாடல் எல்லாமே ஒரு 4 வரி பாட்டு, 6 வரி பாட்டு, 8 வரி பாட்டு இப்படி தான் இருக்குது. மிஞ்சி போனால் ஒரு 50 வார்த்தை இருக்கும் அந்த பாடல்களில். ஆனால் அந்த 50 வார்த்தைகளுக்கு உள்ள அவர் பொதிந்து வைத்திருக்கின்ற அந்த ரகசிய தத்துவங்கள் இருக்குல்ல, அந்த பேர் ஆச்சரியங்கள், அதுதான் 50ஐ தாண்டி 500, 5000, 50,000 அப்படி விரிவடைஞ்சிக்கிட்டே போகுது. நம்ம ஒவ்வொரு நாளும் வாசிக்க வாசிக்க நேற்று ஒரு அர்த்தம் கொடுத்துருக்கு, இன்னைக்கு வாசிக்கும் போது ஒரு அர்த்தம் கொடுக்குது, நாளைக்கு வேறொரு அர்த்தத்தை கொடுப்பதாக வள்ளல் பிரானுடைய வார்த்தைகள் இருக்கின்றன, அந்த வார்த்தை ஜாலங்கள் இருக்கின்றன. அதனால் திரும்பவும் அந்த பாடலில் பயணிச்சிடலாம். நாடி நின்றே நினை நான் கேட்டுக்கொள்வது. உன்னை தினமும் உன் திருவடிக்கிட்ட நின்று, உன்னை தேடி நின்று, உன்னை வேண்டிக்கிட்டு நின்று தினமும் நான் கேட்டுக்கொள்வது. எதை கேட்க போகிறாரு? நம்மளை மாதிரியா? சாமி சாமி எனக்கு ஒரு வீடு வேணும், சாமி சாமி என் பேங்க் பேலன்ஸ் ஏறணும், சாமி சாமி எனக்கு வாகனம் வேணும், சாமி சாமி என்னோட கனவெல்லாம் நனவாகணும், சாமி சாமி எனக்கு இது வேணும் அது வேணும் இது வேணும் அது வேணும்னு மாறி மாறி வேணும் பட்டியல் தானே நம்ம கொடுத்துட்ருக்கோம் கடவுள்கிட்ட. என்னைக்காவது போதும் சாமி, நிம்மதியாக இருக்கணும், அது ஒன்று போதும் அப்படின்னு நம்ம கேட்டிருக்கோமா? இல்லை இல்லை. அதை தவிர ஒவ்வொரு விதமான சாமிக்கும் ஒரு பொறுப்பு வேற நம்ம கொடுத்துட்றோம், ஒரு போர்ட்ஃபோலியோ. இது வேணுமா இந்த சாமிகிட்ட போ, அது வேணுமா அந்த சாமிகிட்ட போ, மாற்றி போயிடாத, மாற்றி போயிட்டா இந்த சாமி அருள் கொடுக்க மாட்டார், அந்த சாமி அருள் கொடுக்க மாட்டார் என்பதான வியாக்கியானங்கள் இப்போது மக்களை குழப்பி கொண்டிருக்கின்றன. அப்படியான குழப்பத்தில் இருந்தெல்லாம் விடுபட வைக்கின்ற விடுதலையை நமக்கு வள்ளல் பிரான் இந்த பாடலில் செய்கிறார். அதனால தான் உன்னை தினம் தினம் தேடி நான் என்னத்தை கேட்டேன் அப்படின்னு கேட்குறாரு பாருங்க. கடவுள்கிட்டயே போய் கேட்குறாரு. நான் உன்னை தினம் தினம் தேடி வர்றேன், தேடி எதை கேட்டேன் யோசிச்சு பாரு அப்படின்னு கடவுள்கிட்ட சொல்கிறாருன்னா, அந்த எளிமைத்தன்மை, நாம் அதை விட்டுட்டு திரும்ப திரும்ப ஓடுறோம் பார்த்தீங்களா, ஒரே ஓட்டமாக, அலைச்சலாக, அலைந்து உழல்தலாக, இந்த கோயில் போ, அந்த கோயில் போ, இந்த சாமிக்கு போ, அந்த சாமிக்கு போ. ஏங்க, இறை என்பது ஒரு மாபெரும் சக்தி என்றால், சர்வ வல்லமை பொருந்தியது என்றால் போர்ட்ஃபோலியோவா வேணும் அந்த சாமிக்கெல்லாம்? இல்லை. அப்படி இல்லாமல் நம்முடைய வள்ளல் பிரான் ஒரு கருத்தை மிக ஆணித்தரமாக கொடுக்கிறார் இந்த பாடலில். போர்ட்ஃபோலியோலாம் எதுவும் இல்லை, அவர் கொடுக்கறது இல்லை. பாருங்களேன். நாடி நின்றே நினை நான் கேட்டுக்கொள்வது நன்னும் 10 கோடி அன்றே. எனக்கு 10 கோடியை கையில் அள்ளி கொடு, என்னோட பேங்க்கில் 10 கோடியை போடு, எனக்கு அப்படியே வீட்டில் மூட்டை மூட்டையாக 10 கோடியை கொண்டு கொடு, இப்படியா நான் கேட்குறேன் உன்னை தினம் தினம் பக்கத்தில் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்குறார். ஆனால் நாம் அப்படித்தானே வேண்டிக் கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் பொருளியல் ஆசைகளிலிருந்து, பொருளியல் சிந்தனைகளிலிருந்து நம்மால் விடுபடவே முடியவில்லை. அப்படி விடுபடாமல் நாம் மீண்டும் மீண்டும் பேராசையில் சிக்குவதற்கு இறையையும் துணைக்கு அழைக்கிறோம். அப்படிங்கிறதா நம்முடைய வாழ்க்கையாக இருக்கிறது என்றால்
அது கிண்டலுக்குரியதா, கேலிக்குரியதா, எள்ளலுக்குரியதா அல்லது சிந்தனைக்குரியதா என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். வள்ளல் பிரானுடைய இந்த பாடலை வைத்து பார்க்கும்போது நாம் வாழ்கின்ற வேண்டுதல், நாம் செய்கின்ற வேண்டுதல் சரியானது இல்லை என்பதை புரிந்து கொள்ள முடியும். எனவே 10 கோடியா நான் உங்ககிட்ட கேட்டேன் அப்படின்னு கேட்குறாரு. அடுத்தது ஒன்று சொல்றாரு பாருங்க, 1 கோடியின் 101 கூறும் அன்றே, 1 கோடியின் 101 கூறும் அன்றே அப்படிங்கிறாரு. 10 கோடியை கேட்டேன்னு நினைச்ச இல்லை, அதில் 1 கோடி, அதில் 1 கூறு அப்படின்னா அதை வகுத்து பெருக்கி எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த 1 கோடியில் 1 கூறுங்கிறது 10 லட்சம்ன்ற கணக்காகுது. அப்போ கணக்கு புலியாக நம்முடைய வள்ளல் பிரான் இருந்திருக்கிறார். நான் உங்ககிட்ட 10 கோடியாக கேட்டேன் தினம் தினம் வந்து, இல்லையே. சரி 10 கோடி கேட்கலன்னா எவ்வளோ கேட்டேன்? 1 கோடியாக கேட்டேன், இல்லையே. சரி 1 கோடியும் கேட்கலன்னா அதில் 1 கூறாக இருக்கக்கூடிய 10 லட்சத்தையா கேட்டேன், இல்லையே அப்படிங்கிறார். ஆனால் நம்ம மனசு என்ன தெரியுமா சொல்லும்? கடவுள்கிட்ட போய், கடவுளே கடவுளே, இறையே இறையே, எனக்கு அந்த 10 கோடியை கொடு, கூடுதலாக வள்ளல் பிரான் வேண்டாம்னு சொல்கிற அந்த 1 கோடியவும் சேர்த்து கொடு, கூடுதலாக அந்த 1 கூறுன்னு சொல்கிறாருல 10 லட்சம், அதையும் சேர்த்து கொடுத்துறேன் அப்படின்னு சொல்கிறோம். இவ்வளவு ஆசைகளை சுமந்து கொண்டு இறை சக்தியை நாம் நம்முடைய ஆசைக்கு பலிகடாவாக்குகிறோம் என்பது நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறதா? நம்முடைய வாழ்க்கைக்காக, நம்முடைய சுகத்துக்காக, நம்முடைய இன்பத்துக்காக இறை என்பது இயற்கையாக பூமி எங்கும் நிறைந்து நிற்கிறது. இவ்வளவு பெரிய வானம், இவ்வளவு பெரிய பூமி, இப்படியாக எல்லா மக்களும் எல்லா உயிரினங்களும் சுவாசிப்பதற்கு தேவையான அளவுக்கு காற்று, வெளிச்சம், கடல், நீர், அருவி, ஆறு, நதி என்று அள்ளி 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 கொடுத்திருக்கின்ற அந்த இயற்கை என்கின்ற இறையை விட்டுவிட்டு நாம் பணத்தால் மட்டுமே அதை எடை போடுகிறோம் என்பது தவறு என்பதை வள்ளல் பிரான் இந்த பாடலில் சொல்கிறார். சரி, எனக்கு 10 கோடியும் வேண்டாம், 1 கோடியில் 1 பங்காக இருக்கக்கூடிய 10 லட்சமும் வேண்டான்னா எதை வேணும்னு கேட்குறாரு பாருங்க. தேடி நின்றே புதைப்போரும் தருவர், அதுதான் மிக முக்கியமான வரி. தேடி நின்றே புதைப்போரும் தருவர். அதாவது தெருவை சுத்தம் செய்துக்கிட்டு குப்பையை தேடி நிற்கிறாங்கல்ல, தேடி எடுத்துகிட்டு போய் புதைக்குழியில் புதைக்கிறாங்கல்ல, அவங்க கூட எனக்கு இந்த ரூபாயை கொடுத்துருவாங்க அப்படின்னா எவ்வளவு அலட்சியம்! இந்த பணத்தால் என்னை விலைக்கு வாங்க முடியாது என்று சொல்லுகின்ற அந்த திண்மை, அந்த நோக்கம், அந்த நேர்மை, நான் இறையை வணங்குவது, இறையை நம்புவது, இறை மீது அன்பு செலுத்துவது என்பது என்னை மீண்டும் பேராசைக்காரனாக மாற்றுவதற்கு இல்லை, பணத்தை பொருட்டாக மதிக்காதவனாக, அது இல்லாமலும் என்னால் அன்பால் செய்யப்பட்டவனாக இருக்க முடியும் என்பதற்காக என்று ஆணித்தரமாக சொல்கிறார். அதனால் அந்த 10 கோடி, 1 கோடி, 10 லட்சத்தை அந்த தெருவை சுத்தம் செய்து அந்த குப்பையை கொண்டு போய் மண்ணுக்குள் புதைப்பவர்கள் கூட கொடுத்து விட முடியும். ஆனால் நீ எனக்கு கொடுக்க வேண்டியது அது இல்லை என்று சொல்கிறார். எப்படி நிறைவு செய்கிறாங்கிறத பாருங்க. நின் சீர் நினைந்து உட்பாடி அந்தோ மனம் வாடி நின்றேன் முகம் பார்த்தருளே. இந்த 10 கோடியால் கொடுக்க முடியாத சந்தோஷம், 10 லட்சத்தால் கொடுக்க முடியாத சந்தோஷம், 1 கோடியால் கொடுக்க முடியாத சந்தோஷத்தை நீ என் முகம் பார் அப்படின்னு சொல்கிறார். அதாவது உன்னுடைய அன்பால் என்னை ஆட்கொண்டு நான் அன்பை மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடியவராக மாற வேண்டும். அது ஒன்றுதான் எனக்கு நிறைவை தவிர பணத்தால் என்னை விலை பேச முடியாது, செல்வத்தால் என்னை விலை பேச முடியாது என்று சொல்கின்ற அந்த பெரும் ஞானியாக வள்ளல் பிரான் வாய்த்திருக்கிறார். அந்த ஞானத்தில் 10 கோடியில் 1 கோடியில் 1 கூறாகவாது அந்த ஞானத்தையும் அன்பையும் நாம் பெற்றோம் என்றால் இந்த வாழ்க்கை மிகவும் அற்புதமானதாக அமையும். அருட்பெரும் சோதி, அருட்பெரும் சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் சோதி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.